ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் டாக்ஸ். எதுக்காக இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சதோ, இந்த 3 வருஷமா உக்ரைன் எதுக்காக கஷ்டப்பட்டு ஃபண்டு கிண்டுன்னு வாங்கி இந்த சண்டையை போட்டாங்களோ அதையவே இப்போ உக்ரைன் விட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை 3 வருஷம் முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த வாரே ஆரம்பிச்சிருக்காது, நார்த் கொரியாவும் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன உக்ரைன் பண்ணாங்க? இதுக்கு ரஷ்யா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே ட்ரம்ப் தான். இது என்னன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் போரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப இந்த போரை நிறுத்தணும்னு சொல்ற அமெரிக்காவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் தான். 2022 ரஷ்யா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்லி உக்ரைனுக்குள்ள போறாங்க. அப்ப இவ்வளவு சின்ன நாடு உக்ரைன் 1 மந்த்லயே ரஷ்யா பிடிச்சிருன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த போர் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அமெரிக்காவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ஃபண்டு, வெப்பன்ஸ், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ரஷ்யா தனியால நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? நார்த் கொரியா உள்ள வராங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஏன் உக்ரைனுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னா, உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ணால் யூஎஸோட வெப்பன்ஸ், நேட்டோ கண்ட்ரிஸோட வெப்பன்ஸ் எல்லாமே ரஷ்யாவோடைய வாசல்லையே கொண்டு வந்து வைக்க முடியும். உங்களோட எதிரி உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ரஷ்யா அதை விரும்புவாங்களா? சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது இப்போதைக்கு 32 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதில் சேர்ந்தா என்ன பெனிஃபிட்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த 32 கண்ட்ரிஸும் உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான். இது என்னன்னு நான் பின்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால தான் ரஷ்யா உக்ரைன் கிட்ட, தம்பி நீயும் நானும் முன்னாடி ஒன்றா தானே இருந்தோம், இப்போ ஏன் நீ அமெரிக்கா கூடயும் நேட்டோ கூடயும் சேரணும்னு நினைக்கிற? அப்படியெல்லாம் நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் நான் அப்படி தான் சேருவேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. உக்ரைன் முன்னாடி ரஷ்யா கூட தான் இருந்துச்சு. ரஷ்யா சோவியத் யூனியனாக இருக்கும்போது உக்ரைன் மட்டும் இல்லை, பெலாரஸ், அர்மேனியா, அசர்பைஜான், ஜார்ஜியா மாதிரி 15 கண்ட்ரிஸும் முன்னாடி சோவியத் யூனியன் கூட தான் இருந்துச்சு. அப்புறம் அது கொலாப்ஸ் ஆகி தான் தனி நாடாக பிரிஞ்சாங்க. அதனால தான் புட்டினுக்கு ரஷ்யா கூட இருந்த ஒரு நாடு நேட்டோவில் சேர்றது சுத்தமாக பிடிக்கல. உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு தான் ரஷ்யா இந்த போரையவே ஆரம்பித்தாங்க. ஆனால் 3 வருஷம் கழிச்சு ஒரு வழியாக உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி நாங்கள் நேட்டோவில் சேர்றதுக்கான கோரிக்கையை கைவிடுறோம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமே. ரஷ்யாவும் இதே தாண்டா நாங்கள் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை உக்ரைன் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த போர் ஆரம்பிக்காம கூட இருந்திருக்கும். இந்த விஷயத்தை அவர் எங்கே சொல்கிறாருன்னா, இப்போ ஜெர்மனியில் இருக்க பெர்லினில் யூஎஸும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. அப்போ யூஎஸோட அத்தாரிட்டிஸ் ஜெலன்ஸ்கி கிட்ட, நீங்கள் நேட்டோலாம் சேர வேண்டாம், நீங்கள் நேட்டோவில் சேர்ந்தா என்ன பெனிஃபிட்டோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நேட்டோவோட ஆர்டிகிள் 5 என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேட்டோ கண்ட்ரியோட பகுதியை எதிரி நாடு அட்டாக் பண்ணால் மொத்த நேட்டோ கண்ட்ரிஸும் சேர்ந்து அடிக்கணும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நேட்டோ கண்ட்ரியை தொட்டா மொத்த நேட்டோ கண்ட்ரி வரும். இதுதான் அந்த ஆர்டிகிள் 5 சொல்லுது. இதுக்கு தான் உக்ரைனும் நாங்கள் நேட்டோவில் சேரணும்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் ரஷ்யா உக்ரைனை இப்போ அடிக்கிற மாதிரி அப்போ அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா மொத்த நேட்டோ கண்ட்ரிஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியலாக. ஆனால் இப்போ அன்அஃபிஷியலாக வெப்பன்ஸ், ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப்லாம் வேண்டாம், அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் தரோம்னு நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி. ஆனால் ரஷ்யா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்க பகுதியை நாங்கள் திருப்பி தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ உக்ரைனோட ஈஸ்ட் பகுதி இருக்குல்ல, டோன்பாஸ், இதை மொத்த கண்ட்ரோலையும் ரஷ்யா தான் வச்சிருக்காங்க. டோட்டலாக 18% 20% உக்ரைனோட டெரிட்டரியை ரஷ்யா தான் வச்சிருக்காங்க. அதனால நாங்கள் பிடிச்ச பகுதியை நாங்கள் திருப்பி தரமாட்டோம்னு ரஷ்யா தெளிவாக சொல்லிட்டாங்க. உக்ரைனே இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணலைன்னா அப்போ யூஎஸ் இவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரஷ்யாவுக்கு பயங்கரமாக எகென்ஸ்டாகவும் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க அமெரிக்கா அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் இப்ப பெருசா உக்ரைனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றது இல்ல. இதை விட ஒரு காமெடி என்னன்னா, நீ டோன்பாஸ் ரீஜனை மொத்தமா ரஷ்யாவுக்கே கொடுத்துருன்னு ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, உன்னோட லேண்டை நீ ரஷ்யாவுக்கே கொடுத்துருன்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃப்ரெண்டு சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் கேட்கும்போது ஜெலன்ஸ்கி மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்ப ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சதுனால ஜெலன்ஸ்கிக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனாலதான் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெலன்ஸ்கி சும்மா இல்லாம ரஷ்யாவோட அசட்ஸ் இருக்கும்ல, ஃபாரின்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கும்ல, அது எல்லாமே சாங்ஷன்ஸ் போட்டு சீஸ் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது அந்த சீஸ் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. அது கிட்டத்தட்ட $250 பில்லியன். இதை என்ன பண்றதுன்னு நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம்னு யூரோப்பியன் கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் புட்டினுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ உக்ரைனுக்கு எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்களோட ஃபண்டு, வெப்பன்ஸ்லாம் தந்தாங்க, அதே மாதிரி நார்த் கொரியா எங்கள் சோல்ஜர்ஸே உங்களுக்கு தரேன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட 15,000 பேர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எகென்ஸ்டாக சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ அங்கேருந்து திரும்பி நார்த் கொரியாவுக்கு போன அந்த சோல்ஜர்ஸை பயங்கரமாக வெல்கம் பண்ணியிருக்காரு கிம் ஜாங் உன்.
அவங்களுக்கு ஹீரோன்னு சொல்லி பயங்கரமாக விருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. சும்மா இருந்த புட்டினை சொரிஞ்சு விட்டு நார்த் கொரியா கூட சேர்த்து விட்ட பெருமை அமெரிக்காவுக்கு தான் சேரும். இந்த போரை ஆரம்பித்ததே இவங்க நேட்டோவில் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதை இப்போ இவங்க விட்டு தரேன்னு சொன்னதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரஷ்யா. ஆனால் இன்னும் நிறைய நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் இந்த போரை கூடிய சீக்கிரம் முடிச்சு வைப்போன்னு சொல்லியிருக்காரு. இப்போ புட்டின் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, ட்ரம்ப் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.